நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் வந்து மிகப்பெரிய லிங்கத்தை, ஸ்படிக லிங்கத்தை, வைரம் பதிக்கப்பட்ட ஸ்படிக லிங்கத்தை அமைந்திருக்கின்ற தாமரைப்பாக்கம் ஈஸ்வரன். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. என்னுடைய அறிவு கேட்ட அளவில் கிட்டத்தட்ட ஒரு 60 அடி உயரமுள்ள ஒரு ஈஸ்வரன் லிங்கம். இது ஆக்சுவலா நம்ம ரெட்டில்ஸ்லேருந்து பெரியபாளையம், ரெட்டில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் தாமரைப்பாக்கம்னு அழைக்கப்படுகின்ற ஒரு கிராமம். பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அது கிராமம் கிடையாது, நல்லா வளர்ந்துட்ட ஒரு இடம். இந்த லிங்கம் வந்து 980, 90களில் தான் வந்து வடிவமைக்கப்பட்டது. இந்த சின்மய சர்வேஸ்வர தியான நிலையம்னு போர்டே போட்டிருக்கோம். சின்மய ட்ரஸ்ட் அவளுடைய ஒரு இனிஷியேட்டிவால இந்த லிங்கம் வடிவமைக்கப்பட்டு இன்னைக்கும் தியானம் சிறப்புற்று நடக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல பள்ளி வளாகமும் உண்டு, ஆடிட்டோரியமும் உண்டு. இந்த லிங்கம் அமைக்கப்பட்டிருந்த மேல் தளத்திலிருந்து கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு இடம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு லிங்கம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட்டில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகிற வழி, பெரியபாளையம் போகிற வழியில் இருக்கக்கூடிய தாமரைப்பாக்கம் கோயில். நம்ம இதை உள்ளே போய் நம்ம லிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேல்தளம் மேலே ஏறி போனோம். அது போகிற வழியிலேயே நம்ம வந்து விநாயகரை வழிபட்டுட்டு தான் போனோம். அதை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெஸ்மரைஸ் ஆகிடும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு லிங்கமா அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய லிங்கம். இது கட்டினதும் சரி, இன்னைக்கு அபிஷேகங்களும் நடைபெற்று வருகிறது ஒரு சில விசேஷ நாட்களில். இந்த கோயிலுடைய விசேஷ நாட்கள் அப்படின்னா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி நாட்களில் அபிஷேகங்கள் அப்படின்றது வந்து பெரிய லெவலில் நடத்தப்படுகின்றது. அதை பண்ணுறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய உயரமுள்ள ஒரு லிங்கத்தை நம்ம வழிபடுறது அப்படின்றது வந்து அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் வந்து தாமரைப்பாக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே அந்த லிங்கத்துடைய ஒரு சிறப்பு தான் எல்லாருக்கும் தோணும். அதுலேயும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இது இருக்குது. பெரியபாளையம் போகிறவங்க எல்லாருமே, பவானி அம்மனை தரிசிக்கிறவங்க எல்லாருமே அவசியம் தாமரைப்பாக்கத்தில் இறங்கி இந்த லிங்கத்தை வழிபட்டு வர்றது தான் ஒரு தனி சிறப்பாக உண்டு. அதுவும் வந்து ஸ்படிகலிங்கம், வைரம் பதிக்கப்பட்ட ஸ்படிகலிங்கம் அப்படின்றதால இந்த லிங்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்றைக்குமே ஸ்படிகலிங்கத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. அதுலேயும் வைரம் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது நிச்சயமாகவே எல்லோருடைய தேவைகளையும் அவரவர்களுக்கு ஆசைகளுக்கு ஏற்ப இந்த ஈஸ்வரன் வந்து நமக்கு வழி காட்டுகிறார், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கீழ்த்தளத்தில் நம்ம உட்கார்ந்து அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு நிதர்சனமாக ஒரு மயான அமைதி இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்து தான் உள்ளே போனோம். அது நம்ம உள்ளே நடந்து போகும்போது அங்கே இருக்கின்ற அந்த அமைப்பு, அது பக்கத்துலேயே ஏற்கனவே ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கூல், இந்த சின்மய ஸ்கூலுடைய ஒரு பிரான்ச்சும் அங்கே உண்டு. ரொம்ப அமைதியாக ஒரு பின் ட்ராப் சைலன்ஸோட அழகாக நம்ம ஈஸ்வரனை போய் தரிசிக்கணும். எப்பேற்பட்ட நமக்கு ஸ்ட்ரெஸ், எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும், ஆனால் பட் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளை விட்டு பறந்து போயிடும். ஈவன் அந்த பறவைகளுடைய ஒரு சத்தம் கூட இல்லாமல் ஒரு அமைதியான நிதர்சனமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு நம்ம அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக பெரியபாளையம் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வழியாக நீங்கள் பயணம் பண்ணி ஈஸ்வரனை தரிசிச்சுட்டு அந்த ஸ்படிகலிங்கத்தை பார்த்து வணங்கிட்டு வரீங்க அப்படின்னும்போது, அதை விட முக்கியமாக கீழே அந்த கீழ்த்தளத்தில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு
சந்தோஷமான ஒரு நிலையை வந்து உங்களால் அடைய முடியும். ஆகையால் அவசியம் தாமரை பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இந்த லிங்கத்தை, இந்த கோவிலை போய் தரிசித்து சேவிச்சுட்டு வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடியிலே சரணம். ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் திருவடியிலே சரணம் சரணம் சரணம்.